வடை மோர் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயோடைய பின்பக்கம் இருக்கிற ஓடெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். குழம்பு கெட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் துவரம் பருப்பு கூட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுவும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு 2 குண்டு மிளகாய், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதுகளை அதுவும் கூட சேர்த்து நல்லா கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கெட்டியான தயிரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே குழம்புல போட்டோம் அப்படின்னா திரியாக இருக்கும். அதனால தான் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தயிரை அதுவும் கூட சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு சுட்டு வச்சுருக்கிற அந்த வடையை இதுவும் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வடை மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் வேலை தாங்க. வடை சுடுறது மட்டும்தான் நமக்கு வேலை. மற்றபடி மோர் குழம்பு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.